மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு வந்து நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு மாதிரி கேவலமா பேசி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்க. நாய்க்கு எதமா விட்டுறேன், ஒருத்தன் பார்க்குறேன் லேப் நாயை வளர்த்துன்னு வந்தான், ரொம்ப பாசமாக இருக்கான். எங்கடா வாங்கி கொடுக்குற இதுன்னா ஜெய்த்தூன்ல வாங்கி கொடுக்குறான் பிரியாணி. அது என்னடா வாங்கி கொடுக்குறேன்னா ஐஸ் சாப்பிடணும், ஐஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்படி நாய்க்கு எதை போடுவோம், நிச்சயத்துக்கு தான் போடுவோம் இல்லையா? ஏசுங்க சொல்ற பரிசுத்தமானது நாய்க்கு போடாதீர்கள், முத்துக்களை உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை விதித்து திருப்பி கொண்டு உங்களை பீடி போடும் அப்படின்றார். ஓகே, யார் யாருக்கு எதை கொடுக்கணும் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற வார்த்தை, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள். அந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? அந்த பாட்டு இந்த வசனத்துல இருந்து இருக்குது. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாட்டுல இந்த வசனத்துல கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், இது ரொம்ப முக்கியம். கேளுங்கள்ன்றது ஐயா கொடுங்கய்யா அப்படின்னு அது கிடையாது. இது கேட்குது, கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசம் கேட்கறதுனால வரலாம். கேட்டீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை எழுணும், கடவுள்களை நம்பிக்கை அதிகமா எழுணும். எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறீங்களோ, நீங்க நம்பிட்டு இருக்கிற பொய்யெல்லாம் உங்களை விட்டு. ஏன் சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசரா இருப்பீங்க, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் அப்படின்ற. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்திருக்கும். நிலைச்சிருக்கிறது என்னன்னா, எப்பவுமே ஒன்று என்னிடம் இருந்து. அப்படி ஒரு செடியை வந்து என்ன பண்ணுவோம், இதுல நடணும், நட்டு அந்த விளைச்சலை வருவதை நம்ம பார்க்கணும்ல, கனி கொடுக்குது, இலை வருது, எல்லாமே வருதுல்ல, அது அந்த நிலத்தோடு என்ன பண்ணுது, ஒன்றி இணைஞ்சது, அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? இந்த இடத்துல சொல்றாரு, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படின்றாரு. இது மூணுமே நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாடம் நம்ம பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான். நம்ம தினைக்கும் என்ன பண்றோம், எதிர்பார்ப்போட போயினே இருக்கும். இத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வாழ்க்கையில நம்பிக்கை உள்ளவனா இது கடைசி வரை. நம்பிக்கை யார் மேலதான்? கடவுள் மேல. உன்னை பூஷிக்கிற, உன்னை உண்டாக்குன, உன்னை சிருஷ்டித்த, உன்னை பராமரிக்கிற, உனக்கான எல்லா சோர்ஸையும் இந்த பூமியில உண்டாக்குன கர்த்தரை, நம்ம இயேசுவை கடைசி வரைக்கும் நம்பிக்கை உள்ளவனா இது. அதான் இன்னொன்னு இப்படி சொல்லணும், விடாமுயற்சியோடு. கேட்டுனே இருந்தீனா கிடைக்கும், தட்டினே இருந்தீனா திறக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, தேடினே இருந்தீனா கிடைக்கும். அதானே? தேடினே இருந்தா கண்டிப்பா கண்டறி, தட்டினே இருந்தா கண்டிப்பா திறக்கும் அப்படின்னு. நான் ஒரு பையனை என்ன பண்றேன்னா, கார்ல மறைமலை நகர்ன்ற ஒரு இடத்துல ஒருத்தர் கஸ்டமர் எடுத்துட்டு விட போனேன். வழியில வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு லேடியும் ஒரு பையன், வயசு பையன். அவருக்கு வந்து ஒரு 27 வயசு 25 வயசு. அங்கே பஸ்ஸு டைமுக்கு தான் வரும். நான் பண்ணுறேன், போகிறேன், கை நீக்கி நிறுத்தினாங்க, ஓட்டுநர் அப்படின்னு.
சரி வா காசு இல்லை ஏற்றிட்டு ரோட்டில் விடும்போது என்னாச்சு நான் என்ன பிரச்சனை பார்க்கறதுக்கு அழுக்கிட்ட சொல்கிறேன் என்னாச்சு பார்க்கணுமோ குறைலாம் சொல்கிறேன் வேலை இல்லை சாப்பிட காசு இல்லை இடம் இல்லை கள்ளக்குறிச்சிலேருந்து வந்துட்டேன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை கவனிங்க அந்த பையனை ஏற்றிட்டு பேசிகிட்டே போகிறேன் நீ என்ன பண்ணு ரட்சிக்கப்பட்ட பையன் தான் ஆண்டவர் இயேசுன்னு தான் சொல்கிறோம் வாயை திறந்து இயேசு தான் சொல்கிறோம் கத்தரன்பா இயேசுன்றோம் ஓகே ரட்சிக்கப்பட்ட பையன் நம்ம என்ன ஒரு 200 கொடுக்கும் ஆனால் அவன் வந்து வீடா வீடு பார்க்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணு ஒரு சர்ச்சில் பெரிய சர்ச்சு அங்கே போயிட்டு இல்லைன்னா ஒரு வேலை கேட்டு தங்கத்துக்கு இடம் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக ஆள் தெரியாது ட்ரை பண்ணு தெரியாது இதெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணு அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய தோல்விகளை பார்த்தா தற்கொலை எண்ணெல்லாம் வருது அவனுக்கு ஆமாம் சின்ன தடவை வந்து நானும் தற்கொலை பண்ணி சுற்றுலாம் சரி இதெல்லாம் வரும் நான் ஒருத்தருடைய உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து எனக்கு பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அப்பா அம்மா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ராக்கில் ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் எங்கள் இடத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன்ற அந்த வசனத்தை பார்த்துட்டு யார் இவர் நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது ரொம்ப போராட்டமாக இருக்குது இது வந்து இதனால் இந்த வாழ்க்கையிலேருந்து என்ன சர்வை பண்ண முடியலன்னு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தது அந்த வசனத்தை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டு வீட்டு செவரில் எழுதிட்டு அந்த வீட்டில் போயிட்டு கேட்டுக்கிறார் இது யார் இந்த மத்தேயு அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இது பைபிள் வசனம்ப்பா இது வந்து சர்ச்சில் இருந்து எழுதிக்கிறாங்க எங்கே இருக்குது அந்த சர்ச் போனது ஒரு சர்ச்சையில் காட்டிக்கிறாங்க அந்த சர்ச்சில் போய் பார்த்தா இது யார் அது மத்தேயு அது மத்தேயு கிடையாதுப்பா இயேசு சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி அவர் ரட்சிப்புகளை நடத்தி அந்த சர்ச்சிலேயே அங்கே பாஸ்டர் இடம் கொடுத்து வச்சு அப்புறமா கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்காரு அப்படியே பைபிள் காலேஜ் சாம் பாஸ்டர் வந்து அப்படி அவங்க வந்து மனுஷன் படித்து பெங்களூருக்கு போய் ஊழியம் பண்ண போனாலும் கையில் 1000 ரூபா தான் தருவாங்க. இப்போ கோடி கணக்கில் கடவுள் அவருக்கு கத்தர் அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி உண்மையை ஆக்குவார் சொன்ன உண்மையை ஆக்குவார். நம்பிக்கை விட்டுறாரு வாழ்க்கை நம்பிக்கையை விட்டுறாரு சொல்லுங்க எல்லாரும் நம்பிக்கை விட மாட்டேன் ஆண்டவர் மேல வச்சு நம்பிக்கை விட மாட்டேன் சொல்லுங்க சத்தமா சாப்பிடல நீங்க சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு நம்பிக்கை விட மாட்டேன் நம்பிக்கை மட்டும் நான் விட மாட்டேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை நம்புகிறவர்கள் வாக்கியவான் நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது நம்பிக்கை வந்துடும் போது மாட்டாங்க வந்துடணும் பையன் சொல்றேன் தப்பா எதெல்லாம் வருது அம்மா என்ன பண்றாங்க அம்மா வந்து கடன் அவங்க அப்பா இறந்துட்டாரு கடன் வந்துட்டேன் சரி அந்த தம்பியை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பையனுக்கு வழி வாசனை இருக்காங்க மனுஷன் கண்ணில் தயவு கொடுக்கணும் இருக்க இடத்தையும் சாப்பாடையும் என்ன ஒரு வழி பண்ணி இந்த பையனை வந்து காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பையனை இறக்கி விட்டு நான் அட்ரஸ்லாம் சொல்கிறேன் இங்கே ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது பெரும்பாலும் ஒரு சர்ச்சை இருக்குது நீ இது இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்துடு அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் சொல்கிறேன் அப்படி இறக்கி விட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து அட்ரஸ் கேட்குறேன் அட்ரஸ் சொல்லு மறந்துட்டு இருக்காங்க 111 பில்டிங் வீடு அப்படி இப்படின்னு இருந்தாங்க டேய் இந்த மாதிரி இருந்தால் எப்படா சொன்னதை குரூப் பிடிக்க தேவையில்ல ஆனால் 15ஆம் நம்பர் வீடு 111வது பிளாக்கு வெறும் பார்ப்போம் சரியா வந்து
வருவாங்க, ஒரு லேடி வருவாங்க, உங்க வீடு அங்கே தண்ணி வசதி இல்லை, பரவாயில்ல நீ வந்துடு அப்படின்னு. சரி அங்கிள் வந்துடு அப்படின்னு விட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த இறக்கிட்டு ஒய்ஃப் வந்து நீங்கள் சாப்பாடை கட்டி கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை வந்து கூடுவாஞ்சேரியில் சாப்பிட்டு ரோட்லேயே, ரோட்டில் இல்லை, கார் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு வண்டி எடுக்கிறேன். ஊரை பார்க்கறது ஒரு சவாரி அடிக்குது, ஒரு ரேபிடோட எடுத்துன்னு அந்த சவாரி எடுக்கிறதுக்கு போகிறேன். ஒருத்தர் இப்படி வராரு, கழுத்தில் அந்த இதை மாட்டிக்கிட்டு வராரு. இப்படி வந்து அந்த இதோட அந்த ஸ்டிக்கோட வந்து காரில் ஏறி சரியா கூட உட்காரல, இப்படியே தான் உட்காந்துட்டேன். எனக்கு பார்க்க இந்த மாதிரி ஆளுங்க வேற ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த இதெல்லாம் நரம்புகள் ஒரு மாதிரி ஆகும். அப்படியே ஒரு மாதிரி கூசும், ஒரு மாதிரி ஒரு மாதிரி நானவோ அவங்களுக்கு ஆனது என்ன ஆயிடுவேன். ஒரு தடவை அம்பத்தூர் எஸ்டேட்ல சைக்கிள் ஃபேக்டரி எதிர்க்க வந்து ஒரு டிரைவர் லாரி டிரைவர் கிராஸ் பண்ண இருக்காங்க, பைக்கரை விட்டான் கால். இந்த இடம் உடஞ்சி இப்படி தொங்குது. அதை பார்த்துதான் அப்படியே ஒரு மாதிரி ஆகி என்னால தொடர்பு தூக்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. சுத்தி வந்து நின்றுனாங்க. என்ன நம்மளுக்கு என்ன ஒரு மாதிரி ஆகுது இதெல்லாம் பார்த்தா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பீச்சில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மண்ணில் எடுத்துன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறான் எல்லாரையும். அவங்க பீஸ் ஆயிட்டாங்க. எப்படிதான் பார்த்தேன் நீ, நானா பார்த்த மாதிரி. ஒருத்தர் இவரெல்லாம் ரொம்ப பயங்கரமான மைண்ட் வந்து வில் பவர் ஜாஸ்தி. நான்லாம் ஒரு இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கிறேன், ஆண்டவரே என் உயிரை எடுத்துங்க நான் போதும். அவருக்கு கிட்னியே இல்லை, டயாலிசிஸ் ஒரு பேஷண்ட். அவர் கூட இருந்த பேஷண்ட்டுங்க எல்லாமே இறந்துட்டாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விசுவாசம், ஆண்டவரோட நம்பிக்கை. ஆண்டவர் எந்த வசனத்தை கொடுத்து உயிரோட உட்கார வச்சிருக்காருன்னா, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனே உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அந்த வசனத்துல காப்பாற்றப்பட்டு உட்கார்ந்து. எங்க விட்டேன் நான்? எங்கேயோ விட்டு வந்துட்டேன் நான். சொல்லுங்க, எங்க விட்டேன்? அவர் கார்ல ஏத்துன சூப்பராக கார்ல ஏறினார் பாருங்க. அவர் பார்த்ததும் சரி கண்டிப்பா ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க. ஆண்டவர் பற்றி சொல்லி சுகத்தை கொடுக்கலாம். எனக்கு கூட ஆண்டவர் தெரியாத தான் பண்ணியிருக்கிறாரு. நான் சொல்றேன், சுகத்தை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாக என் கூட எனக்கு பெரிய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பணத்துலன்னா நான் சுகத்து, நம்ம பணத்திலே வருவோம். ஆமா, எல்லாமே இருக்கும். கை கால வந்து இது வீங்கி இது கொஞ்சம் அப்படி ஒழுங்கி இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கண் பெருசாக வீங்கி இந்த கண் சுடி என்னதான் இல்லை, மூக்கு வந்து ஒரு பக்கம் இது அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம 7 என்ன சொல்லுதுன்னா பூரணம். 7ன்ற வார்த்தைக்கு ஈக்குவல் வந்து பூரணம். இன்னைக்கு 7 தான் பார்க்கும். 7 என்ன அர்த்தம்னா பரிபூர்ணமாக வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அடையாளம். காலையிலே வசனம் வந்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு எடுக்கும்போது தேடுற வசனத்தை நேற்று நைட்ல இருந்து இந்த வசனம் தான் ஓடினு இருக்குது. தேடும் போதுன்னா 7 காட்டுறாரு காலையில அப்படின்னு பார்த்தா, இந்த வசனம் எங்க இருக்குது எனக்கு பைபிள்ல இருக்குதுன்னு தெரியும், எந்த வசனம்னு தெரியாது, என்ன எண்ணில் இருக்குதுன்னு தெரியாது, நம்பர்னு தெரியும். பார்த்தா 7 மொத்தம் 7. அப்போ நம்ம என்னத்தை பற்றி பேச போறோம்? உன் வாழ்க்கையில நம்பிக்கையா இரு, நம்பிக்கை உள்ளவனா இரு. உன் வாழ்க்கைக்கு எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் பரிபூர்ணமா கிடைக்கும். 8 வந்து சம்பூர்ணம், ஓவர்ஃப்ளோ. 7 வந்து பரிபூர்ணம், போதாண்டவர் அப்படின்றது. சம்பூர்ணம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க சொல்லணும், எப்பா எனக்கு போதும், எனக்கு நீங்க கொடுப்பீங்க, எனக்கு போதும் பிரதர். அந்த மாதிரி தான் ஒரு வெள்ளக்காரர் வந்தார். எனக்கு மனசாட்சி ஒத்துக்கல, இவர்கிட்ட நம்ம இவ்வளவு காசை ஏமாத்தி கொடுக்கணும். உண்மையை பார்க்க போனா அவர் ஏமாறல, அவர் ஏமாந்து கொடுக்குற ஆளும் கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு மனசாட்சி கொடுத்தா கொடுக்குறாரு காசு. 500 ரூபாய் நோட்டா 20,000 ரூபாய் கொடுக்குறாரு. எனக்கு நான் சொல்லி முடிவெடுத்தேன், நீங்க காசை வாங்குறாரு. ஏற்கனவே ஒரு லட்சம் கிட்ட வந்துச்சு. நானும் முடிவெடுத்து ஒரு பக்கம் ஒரு 20% வாங்கிக்கோ கொடுக்குறாருல, வாங்கிக்கோன்னு
85% மாணாக ஒதுக்குறாரு. அவரு ஏன் டென்ஷன் ஆகி கத்துறாரு? மாணவர் வாங்க, குழந்தைலாம் இருக்கு, குடும்பம் இருக்கு, வாங்க அப்படின்றாரு. வாங்கிட்டு நான் வாங்காததை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டு காஃபி வாங்கி வந்து சின்ன வந்து உட்காந்து வேலைட்ட காட்டுறாரு, பர்சன் கொடுக்குறாரு. இதுவே வைக்க தான் போறீங்க, சரி விட மாட்டீங்க, ஓவரா டென்ஷனாக ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு பர்ஸை கொடுத்துருக்காங்க. பர்ஸ் உள்ள சொல்லி டேபிளில் வச்சு முதல் பாக்கெட் உள்ள வைக்கிறார். நம்ம பரிபூர்ணமாகி மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது சம்பூர்ணம். நம்ம மற்றவங்க சொல்லணும், அப்பா போதும் போதும், இது சம்பூர்ணம். சரிங்களா? இப்ப நீங்க பரிபூர்ணத்தில் இருக்கிறீங்களா, சம்பூர்ணத்தில் இருக்கிறீங்களா? ரெண்டுத்துலயே இல்லையே பிரதர். ஆனா நம்பிக்கை இருக்கு. ஆமென். ஆமென். சம்பூர்ணத்தை நோக்கி போயிடுங்க. அப்ப இவர்கிட்ட கொடுங்க பாத்துங்க. சம்பூர்ணத்தை நோக்கி போனா ஏதோ போன் பண்ணி கேட்டா கொடுத்துருங்க. நம்ம பரிபூர்ணத்துல இது இந்த நம்பிக்கையூட்ட வசனம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது சொல்லுங்க, ஒரே வார்த்தை அந்த வசனத்துல 3 தடவை வருது. அப்பொழுது. எப்பொழுது? நான் எப்பொழுதுன்னு கேட்பேன். எப்பொழுது? அப்பொழுதுனா இப்பொழுது. இப்பொழுது எப்பொழுது? தேடும் போது, கேட்கும் போது, தட்டும் போது. ஆமென். விடவே கூடாது. சாந்தி சொன்ன மாதிரி தான் இன்னும் கூட லைட்டா என்ன ஆச்சுன்னா, 2 பிரிஞ்சு மொனக்கடையில பிரிஞ்சு வாங்க. அந்த பையன்கிட்ட வரேன் நான் உள்ள, அந்த பையன்கிட்ட வரேன். எந்த பையன் கேட்காதீங்க, கதை பிரிஞ்சு வாங்கணும் பாருங்க. காலையில ஒரு பிரிஞ்சு, சாயந்தரம் ஒரு பிரிஞ்சு சாப்பிட்டேன். பார்த்தா தலை சுத்தி ஆரம்பிச்சிச்சு. இவருடைய சாமான் எடுத்துன்னு போயிட்டு கார்ல போட்டு லோட் அடிக்க வச்சிட்டாரு. காரையே எடுத்துன்னு போயிட்டு போட்டு அவங்க வீட்டாண்ட போயிட்டு பில்டிங் ஆண்ட போய் இறங்குற காலை வைக்கிற தலை சுத்துதுங்க. ஓ, ஏதோ ஒரு அசுத்த சக்தி தான் இது உள்ள அப்படின்னு நினைச்சு இறங்கி உள்ள போற. இவர்கிட்ட சொல்றேன், நீ தலை சுத்துதுடா. என் ஃப்ரெண்ட், அவரு ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதான் படாப்படாம கூப்பிடுவோம். அது வேற பயங்கரமா பேசுவோம், அது வேற விஷயம். தலை சுத்துது. அப்படியே அந்த காரை எடுத்துன்னு அப்படியே பச்சை பாசனை வந்துட்டேன். ஒரு பச்சை பாசனை கேட்டு ஒன்று இருக்காங்க, தாண்டி உள்ள விட்டு படுறேன், கண்ணை மூடுறேன். சரி தூக்கமா வேற வருது. வேற இது ரெண்டுமே தலையும் சுத்துது, தூக்கமா வருது. சரி தூங்கலாம் சொல்றது, கண்ணை மூடனா தலை சுத்துது. ஒண்ணுமே பண்ண முடியல. சரி கேஎம்சி போயிடலாமா, பிபி செக் பண்ணலாமா அப்படின்லாம் தோணுது. நான் ஒரு முடிவு எடுத்தேன், என் கருத்தை சுகமதிக்கிறோம். ஆமே சிலுவைதான் ஞாபகத்துக்கு வரணும் எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய சுகவீனத்தை, என்னுடைய வியாதி, என்னுடைய வலி வேதனைகளை, எனக்கான எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. நான் சாவாமைய நம்புறேன். சாவர வரைக்கும் வியாதியே இல்லாம வாழணும்னு நம்புறேன். எனக்கு ஏன் இப்படி வருது? ஓரமா விட்டு தொங்கிட்டேன். என்ன பண்ணேன்? ஏன் தான் பாருங்க, எழுந்து வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம். கார்ல பார்த்து ரொம்ப நேரம் தூங்க முடியாது. ஒரு அரவர் பார்த்துட்டேன். எழுந்து வீட்டில் போய் தூங்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்நிய பாஷை பேசி நான் அப்படியே வரேன். பார்த்தா சவாரி எடுத்தேன். அப்படியே ஒரு சுத்து ஒரு 2 ஹவர் சுற்றுனேன். சுத்திட்டு மறுபடியும் எங்க போச்சு அந்த தலை சுத்தாரு. ஒரே தூக்கம் போயிடுச்சு. பாருங்க, நம்ம நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டோம்னு வைக்கிறேன். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. நம்ம வாழ்க்கை வாழறது, மற்றவங்க மேல வைக்கிறதும் சரி, கடவுள் மேல வைக்கிறதும் சரி, நம்மளை நம்புறதும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நம்பிக்கை இழந்துட்டா வாழ்க்கையே போச்சு. இது ஒரு அடிவர்கள் நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தான் எல்லாம். ஆனா நம்பிக்கை விட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் இந்த வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தையை வச்சு சொல்லித்தரேன். நம்பிக்கையை விட ஒரு பவர்ஃபுல்லானது இருக்குது பைபிள்ல. அது என்னன்னா, நான் சொல்லுவேன்,
டக்குன்னு நீங்க சொல்லணும். என்ன இவ சொல்லுவேன் அந்த வார்த்தை டக்குன்னு சொல்லணும். சரியா? விசுவாசம். டக்குன்னு வரல. விசுவாசம். விசுவாசம்ன்றது நம்பிக்கையை விட எக்ஸ்ட்ராடினரி, பயங்கரமானது. நம்பிக்கை வந்து பார்த்து நம்புறது, விசுவாசம்ன்றது பார்க்காதத பார்த்த மாதிரி நம்புறது. ஆண்டவர் இப்ப நீ சுகவீனமா இருக்கு, நான் பாக்குறேன், நான் உணர்வு தலை சுத்துது, ஒரு மாதிரி தூக்கம் வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல தான் கேஎம்சி போய் பிபி செக் பண்ண, ஏன்னா திடீர்னு நெஞ்சு அடிச்சு கார்ல உட்காந்துட்டேன்னா யார் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே, போயிடலாமா போல வார்த்தையில இருந்து உட்காந்து என்னால முடியல, வார்த்தையில உட்காந்து வார்த்தை தலைவலி மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப முடியலன்னா எடுத்துக்கலாம். நம்ம விசுவாசத்தை பொறுத்து, நம்ம நம்பிக்கையை பொறுத்து. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கவனிங்க, நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து வார்த்தையை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்க போறாரு. இயேசுக்கே வார்த்தை இருந்தது, அவரே வார்த்தை தான். பயங்கரமான சோதனையில 40 நாள் நீங்க சாப்பிட வந்துருக்கீங்களா? 40 நாள் தண்ணி குடிக்காம வந்துருக்கீங்களா? அவர் இருந்தார். பயங்கரமான சோதனை, அவர் வாழ்வா சாவான்ற பிரச்சனை மாதிரி ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அந்த சமயத்துல வந்து கல்லு அப்பமாக்குறது அவர் ஈஸி, தண்ணிய திராட்சரசமாகிறது, கல் அப்பமாகிறது அசில. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த சோதனைய ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்னா, வார்த்தையை வச்சுதான் ஜெயிச்சார். சொல்றாரு பிசாசுகிட்ட, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம படிப்போம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவைகள் இருக்கா? சுகவீனமா இருக்கிறீங்களா? போராட்டமா இருக்கிறீங்களா? பிரச்சனையா இருக்குதா? கஷ்டமா இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை. அதனால சபையில வந்து உட்கார்ந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு உட்கார்ந்து அவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கின்னு போற மாதிரிங்களா வாழ்வடை. ஆமே. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு ஜாப் பண்ண போனோம். தற்கொலை எண்ணத்துல இருக்காங்க, பையன் செத்துலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. கேட்டதும் அப்படியே வயிறெல்லாம் கலங்கிச்சு. நம்ம பாட்டு சாதாரணமா வந்து காப்பி குடிச்சுன்னு இருக்கோம். இவன் இந்த மாதிரி எண்ணத்துல இருக்காங்கன்னா அதை வெளிப்படுத்த தெரியாது. நாங்க போனதும், நானும் சொல்லி போனதும் சிரிச்சு 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்த பிறகு நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க நம்ம மேலோட்டமா வந்து பொய்ய நம்புற உலகம். அதெல்லாம் கேட்டுருக்க, மேலோட்டமா இருக்கிற காரியத்தை ரொம்ப நம்ம கவனிச்சு இருக்கிறதுனால நம்ம வசனம் ஆவியாகி ஜீவனமா இருக்கிற இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்னா விட்டு, நம்மளுக்கு கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் கிடையாது. நம்ம வெளிப்பாடு இல்லாம இருக்கிறோம் பார்த்தீங்களா, வெளிச்சம் இல்லாம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். அதனாலதான் பவுல் பெருசானா எதையும் வந்து அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு சொல்லல, உங்க மனக்கண்கள் பிரகாசமாகும்படி வேண்டிக் கொள்றாங்க. புரியுதுங்களா? வார்த்தை இருந்துச்சுன்னா வாழ்க்கை மாறி. நம்ம ஜனங்களுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், நம்ம சேரி ஜனங்களே சொல்றோம், நம்ம ஸ்லம் ஜனங்கள், அது பெரிய ஆட்களும் சின்ன பசங்களும், நம்ம ஆண்டவரும் ரொம்ப பயபக்தியா இருப்போம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பயபக்தி அதிகமா இருக்கும். சரி, அதோட நின்றக்கூடாது. அந்த பயபக்திய தூக்கி வந்து வார்த்தை வைக்கணும். உன்னை உயர்த்தது அதுதான். ஆண்டோடைய வார்த்தையில என்ன பண்ணணும், உன் பயபக்தியை தூக்கி வந்து வச்சுட்டேன்னு வைங்களேன், வாழ்க்கை சும்மா அப்படி மாறும். பயபக்தியை பத்தி நான் பேசணும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்ப நான் ஒரு சிக்கு முடி தரேன், உடனே நீட் ஆகிடுவீங்களா? அதை எத்தனை வரலான்னு பார்த்தேன்.
50 கிராம் சிக்கன் முடி 100 ரூபாய், 100 கிராம் சிக்கன் முடி. நீங்க 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 வந்து ஏதோ 500 ரூபாவா? அவங்க ரேட் எல்லாம் நிறைய பேரு உடனே மாறிடும். என்னடா உடனே மாறிடும். நான் இழுத்துறேன், முச்சு போட்டுக்கும். எல்லாரும் அவங்க பாட்டுன்னு அவங்க தானத்தை அப்படியே விடுங்க, மாறுவோம். உடனே உடனே நீ சிக்க முடிய ஏத்துருவியா? அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். உடனே மாறணும்னா இதுனா மேகியே உடனே இருக்க கொதிக்க வச்சு ஒன்று கொடுக்குது இல்லை. அவரை ஏற்றணும் பாருங்க, காரில் ஏற்றினோடனே அவர்கிட்ட பேசிட்டு என்ன என்னவா இருக்கிறீங்க? மேனேஜராக இருக்கிறேன். என்ன கம்பெனி? நாங்கள் அந்த பையனை அங்கே விட்டேன். அந்த பையனுக்கு ஆண்டவர் வழிவாசல் திறக்கணும்னு சொன்னேன். உடனே திறந்துட்டேன். கவனிங்க, அந்த பையனுக்கு தங்குறதுக்கு இடம், செய்யறதுக்கு வேலை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுக்க துணி, கையிலையும் காசு, எல்லாத்தையும் தராங்க. எப்படின்னா படிக்கும் போது இடம் தராங்க, சாப்பாடு தராங்க, துணி தராங்க. ஓகேவா? படிச்சுட்டு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை அவங்களே கொடுக்குறாங்க. வேலையும் கொடுத்து சம்பளமும் 18,000 17,000 கொடுக்குறாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வழி வாசலிட்டாருங்க. நல்லா கவனிங்க, அவர் எப்படி இருந்தாருன்னு கவனிங்க. அதான் ரொம்ப முக்கியம் கேட்கறது. நான் போனேன், சனிக்கிழமை அந்த பையனை பார்த்துட்டு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணமா, ஃபோனை எடுக்கல. சுரேஷ், நான் விசிட்டிங் கார்டில் சுரேஷ் நம்பரே கொடுக்குறேன். டாக்டர் சுரேஷ் நம்பர். அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். அவரு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எடுக்கல. நீங்கள் வந்துடா, படிக்கிற மினிஸ்டர் வந்துடா. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இவ்வளோ தவிப்பு. ஐயோ பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன், இடத்த நல்ல இடத்த அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒரு 10 நிமிஷமா காலெல்லாம் அந்த இடத்துல தேடிங்க. அவன் வந்து போயிட்டுருக்கான். தேடுறான் அந்த பையனை கிடைச்சா ஒரு நல்ல இடம் கிடைச்சிக்குது, அந்த பையனை வாழ வச்சிடலாம். ஒரு பையனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்துக்கிறோமேன்ற ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டு போயிட்டேன். அப்போ திங்கக்கிழமை ஃபோன் பண்ணான். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிட்டாரு வாட்ஸ்அப். அனுப்பிச்சிட்டு தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள், சரிங்களா? நம்பிக்கை விட்டுறாதீங்க, அதில் தான் இருக்கிறேன் நான் ஒன்றும். அந்த பையனுக்கு வாட்ஸ்அப்பில் அவர் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இது பண்ணாரு. காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுறாங்க. அந்த பையன்கிட்ட சொன்னான், காலையில் ஃபோன் பண்ணாங்க, ஸோ வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். வந்துடு அப்படி 5 மணிக்குள்ளே வந்துடு அப்படின்னா 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு வந்து கோடம்பாக்கு நீங்கள் 1 ஹவர் ஆகும் அவர் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவார். என்னன்னு எனக்கு போன வடிவேல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னா காமெடி, அவன் வாழ்க்கையில் உயர்ந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோவாண்ட காலையில் 5 மணிக்கு வந்துருங்கிறான், நைட்டே போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இவனை நினைச்சேன், டேய் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்கின்னு இருக்கிற, துணி இல்லை, காசு இல்லை, பசியில் இருக்கிற, நீ எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும். 3:30 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணான், நீ வர்றதுக்கு லேட் ஆகிடும். அது ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டேன்னா வேலைக்கு ஆக மாட்டான்னு. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி என்ன வேலைன்னு கேட்கறான். அன்றைக்கே தான் கேட்டான் போல இருக்கு, என்ன வேலை? ஏய் நீ இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். நான் இல்லை, சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவன் படிக்கிற படிப்புக்கு காவாளுற வேலை கொடுப்பாங்கன்னு சொல்ல அவனுக்கு. என்ன வேலை கொடுப்பாங்க? அவன் படிக்கிற படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கொடுப்பாங்க, சொல்ல அவனுக்கு. அதெல்லாம் சொல்ல சுரேஷ், உன்ன வேலை வராது சொன்ன பாருங்க. நீ இருக்கிற இது நிலைமைக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லு. அது ஒன்றாச்சா? மறுநாள் கால் பண்ணலாம். எத்தனை மணிக்கு போனோம்? 9லேருந்து 5 மணிக்கு போகணும். அங்கே போய் 9 மணிக்கு தானே இருக்கணும். 12 மணிக்கு 1 மணிக்கு போய்க்கலாம். போய் பார்த்துட்டு வந்து என்ன ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான், ஃபோன் கூட கிடையாது அவங்ககிட்ட, எல்லாருக்கிட்டையும் வாங்கி போடுறான். இன்னைக்கு செட் ஆகாதுன்னா தேடுங்கள்,
தட்டுங்கள், கேளுங்கள். நம்ம ஒரு வழி கொடுத்தா அது எப்படி உள்ள புகுந்து எப்படி நல்லா ஆகலாம், புரியுதுங்களா? கடவுள் வழி வாசல். அந்த பையனை நான் சொன்னேன், டேய் நான் அவனை அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பாருங்க, அப்பவே சொல்றேன், வாழ்க்கையில வாய்ப்புகள் இந்த உலகத்துல அநேகம் இருக்கு, சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கு, நன்மைகள் கொட்டி கிடக்கு, நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்ம வாழ்றதுக்கான எல்லா விதமான சோர்ஸையும் ஆதாரத்தையும் கடவுள் இந்த பூமியில வச்சிருக்காரு. தெரியுமா? நம்ம சுகவீனமாவே இருக்க தேவையில்லை, நம்ம உடம்பே நம்மளை ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இம்யூனிட்டி பவர் இருக்கு. நம்ம வெளில போய் தேடி தேடி நம்ம உடம்புல ஏதாவது வெளியே உடம்புக்கு தகாதது உள்ள வந்ததுன்னா போய் அழிக்கலாம். என்ன தெரியுமா அழிக்கும்? நம்மள நம்பிக்கை தான் நம்மள அழிக்கும். அவ நம்பிக்கை. புரியுங்களா? பேசுறீங்களா? கண்டறிறீங்களா? தட்டுறீங்களா? வாய்ப்புக்கு தெரியும் என்னை பத்தி. ஒன்னு எடுத்துட்டா கடைசி வரைக்கும் முடியாம விட மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன். அது என்ன அவமானப்பட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, நான் நினைச்சது கிளிக் ஆகுற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா நம்மள ஆண்டவர் அங்கே வச்சிட்டார் போல இதுமே சொல்றதுக்கு. நிறைய பேரு வாழ்க்கை ஒரு மாறி வந்ததுன்னா விட்டுலாம் முடிச்சுக்கலாம், அவங்க என்னதுங்க நானுமே சொல்றாரு கிடையாது, ஆனால் வந்து வருவாங்க. இந்த மாதிரி பார்த்துது முடிச்சுக்கலாம், அவங்க ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறது அவ்வளோதான், அவங்க கூட பேசுறது. இது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். நம்புங்க எல்லாரையும். ஆமே, நான் உங்களை நம்புறேன். எப்படி நம்புறேன்னா கடவுள் உங்களை நம்புறேன். ஆமே, உங்களை நம்புறாரு. நீ நல்லா ஆகுற, நீ நல்லா ஆகுற, நீ நல்லா இருப்ப. ஆமே, பாவமா பாவமா தப்பு பண்ணி அக்கிரமம் அது இதுதான் வந்து குறுக நிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு. ஐயோ தப்பாச்சு, அவ்வளவு பெரிய பாவமாச்சு, அவ்வளவு பெரிய சாபமாச்சு, என் பின்னணி அதுவாச்சு, ஐயோ அம்மம்மா கடவுளை விடவாமா? எல்லாரும் அவரை விட பெருசா எதனா ஒண்ணு இருக்குதா இந்த உலகத்துல? சொல்லுமா நல்லா சத்தமா, கரெக்டான வார்த்தை. ஒண்ணுமே இல்ல. ஆமே, கடவுளை காட்டிலும் இந்த உலகத்துல பெருசு ஒண்ணுமே கிடையாது. ஆமே, அது நல்லா தெரியுங்க. அப்போ நம்பிக்கைய இவர் மேல கொட்டுங்க. ஆமே, நம்பிக்கை இவர் மேல அதிகமா வைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே சத்தியம்ன்றார். நீ உண்மையை தேடினால இது ஒருத்தவங்களை பார்த்தேன், உண்மை உண்மை உண்மைன்னு ஓடி நிற்கிறாங்க. நான் சொன்னேன் சத்தியத்துல வந்து நில்லு. ஆமே, உண்மை மாறும், சத்தியம் மாறவே மாறாது. அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார். அவரே சத்தியம் என்ன அர்த்தம் தெரியுமா? என்றென்றும் மாறாதவர். ஆமே, மாறவே மாட்டார். நீங்க நம்புற ஆண்டவர் எப்படிப்பட்டது? திடீர்னு மாறுதா? அவர் அன்பு மாறாது, அவர் இறக்கம் மாறாது, அவர் கிருபை மாறாது, அவர் நீதி மாறாது, அவர் உண்மை மாறாது, எல்லாமே மாறாது, அவர் பரிசுத்தம் மாறாது. அதனால்தான் அவர் கடவுள், அதனால்தான் அவர் நம்ம சார்ந்திருக்கோம். அவர் வல்லமை மாறாது. ஆமே, அவர் மாற மாட்டாரு. நம்ம தான் மாறிக்கினே இருக்கும். ஆமே, நம்ம தான் தேடினே இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தான் தட்டினே இருக்கணும், நம்ம தான் கேட்டுனே இருக்கணும். ஏன்? நம்ம மாறினே இருக்கணும். ஆமே, ஏன்னா நம்ம நம்பும் தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, ஒரு சில சமயங்கள்ல என்னையே நான் நம்பணும், மற்றவங்களை எப்படி நம்புறது? முதல்ல நான் சில சமயங்கள்ல நம்மளே வந்து இதை செய்யணும் அதை செய்யணும், காலையில இவ்வளவு எழுந்துக்கணும், காலையில ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஒர்ஷிப் பண்ணணும், இவ்வளவு புக்கு படிக்கணும், பைபிள் படிக்கணும், அப்படி இப்படி இப்படின்னு ஒரு ஷெடியூல போட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளவு நேரம் ஒதுக்கி வண்டி ஓட்டணும், இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு போனா செய்ய முடியலையே. சில காரியங்களை பண்ண முடியலையே, நம்பிக்கை வரலையே நம்ம மேலேயே.
ஆனால் செய்யறத தொடர்ந்து சின்னதாக இருந்தாலும் செஞ்சுட்டே இருக்கணும். சின்னதா நம்ம சர்ச்சைக்கு வந்து உட்கார பார்த்தீங்களா, இப்படி வந்து உட்கார்ந்து ஆண்டவர் பெரிய மாற்றம் இருந்தார். பெரிய மாற்றம் இருந்தார் வாழ்க்கையில். நான் அனுபவிச்சேன். நானே ஒர்ஷிப் மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டேன். பாட்டு மூலியமாக தான், பெர்மான் சார் பாட்டு மூலியமாக தான் ஆண்டவர் என்னை மாற்றினார். என் இருதயத்தை உடைச்சேன். ஒருத்தவங்க வந்து உள்ள வந்து அழுகுறாங்க, ஒரு மாதிரி கலங்குறாங்க, ஒரு மாதிரி உணர்வுல வந்து உடையிறாங்க அப்படின்னா ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாங்க. அந்த வார்த்தை அவங்க உள்ள போய் தொழுதுனாங்க. ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சுனதுனால உள்ள மாற்றங்களை உண்டாக்குறாரு. நம்பிக்கை வாழ்க்கை வாழறதுக்கான தெம்ப உண்டாக்குறாரு. உள்ள நல்லா சந்தோஷமான போய் சாலையில் ஜபம் பண்ணும்போது சொன்னார் 3 வார்த்தையை சொல்றாரு. சர்ச்சைக்கு நீங்க தேடி போறீங்க, நான் சமாதானம் சந்தோஷம். இது ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் கருதுன்னு பைபிள் சொல்லுது. இன்னொன்னு நம்பிக்கையை வளரணும். வாழ்ந்து காட்டலாம்டா, என்னாலே முடியும்டா, என் வாழ்க்கையை நான் வாழ முடியும்டா, கடவுளை நான் வாழ வைப்பா, என் குடும்பத்தை காப்பாற்றுவா, என் பிள்ளைங்களை காப்பாற்றுவாரா, நான் வாழ்ந்து காட்டுவேன்டா, என் தேவன் என் கூட இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவன் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அங்க ஒண்ணுமே கிடையாது. கடவுளே என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு விரோதமா இருக்குது இருக்கணும்னா அவரு தான் விரோதமா இருந்தா அவரு தான் போச்சு வாழ்க்கை. ஆனா அவரே என் கூட இருக்கிறாருன்னா எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வானத்தின் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்குன அற்புதத்தின் தேவன் அவரு யாருக்கு என்ன ஹைலைட், நான் அன்பாகிறாரு பாரு, அந்த ஹைலைட். அதுதான் என் வாழ்க்கை நவுத்துது, என் வாழ்க்கை நகர்ந்து போக வைக்குது. என் தேவன் என் மேல அன்பாகிறார், எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து என்னை இவ்வளவா நேசித்து இருக்கிறாருன்னும் போது அந்த அன்பு தான் என்னை உடைக்குது. அந்த அன்பு தான் என்னை வந்து எதனா தப்பு பண்ணா கூட என்னை தூக்கி நிக்க வச்சு என்ன என்ன பண்ணுது, போ 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 பாத்துக்கலாம்ப்பா, போப்பா போப்பா போப்பா, இப்படிதான் இருப்ப. நான் பாவத்தை பத்தி சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆமா, பாவம் பெருசு இல்ல, ஏரியா ஜனங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒருத்தவங்க பாவம் பண்ணா ஐயோ பாவம்னு கண்ணை வச்சு அப்படியே பார்ப்பாங்க. பாவம் 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 என்னன்னு தெரியுமா? முதல்ல பாவம் என்னன்னு தெரியாது, அதான் பெரிய பாவம். இவர் சொன்னாரு, குருத்தூர நாயகர் எல்லாம் சொல்லி நான் மாடிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியாதுன்ட்டேன். ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவேன், இல்லைன்னா அசிங்கமாயிடுறா தெரியாது. பாவம் என்னது? கடவுளை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து தள்ளுறதுதான பெரிய பாவம். பாவம் பண்றது அது விளைவு. கடவுள் பாவம்னு பார்க்கறது எது தெரியுமா? ஆதாம் சும்மா சிம்பிளாவே சொல்றேன். ஆதாம் விபச்சாரம் செஞ்சானா, கொலை செஞ்சானா, திருந்தானா, என்ன பண்ணா? பாவம் செஞ்சாலும் போடுது. என்ன பண்ணா? ஆண்டவர் என்ன பண்றான்? போங்க நான் பார்த்துக்கிறேன். அதான் பாவம். நம்ம ஜனங்களுக்கு ஐயோ நான் பாவம் அக்கிரமம் பண்றது ஆண்டவர் உள்ள வந்துட்டார்னா இந்த அக்கிரமம் போயிடும். நம்ம பெருசா பாக்குறாங்க பாத்தீங்களா? ஆண்டோடைய பார்வை அது பெருசு இல்ல. என்ன மதிக்கல பாரு, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல பாரு, அதைத்தான் அவர் பாக்குற. அக்கிரம நியாயம் நான் பாக்குறேன், நீ பாக்குறமே நான் பாக்குறேன். அக்கிரம நியாயம் பண்ணா கூட மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். அதனால தான் நம்ம சர்ச்சை பேர் வந்து இயேசு மன்னிக்கிறான்னு வச்சுக்கிறோம். மதுரை நடக்குது, இயேசு மன்னிக்கிறார், நானும் தான் மன்னிக்கிறேன். என்ன போற வாக்கு என்னையும் மன்னிச்சுட்டு போயிடுப்போம். என்னையும் மன்னி, நான் உன்னையும் மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிச்சுடா ஓவர். ஆமென். மன்னிப்பு தான் பாவம் அப்படின்னு சரி. நாங்க சிக்க முடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அது சரி. இப்போ இந்த வீட்டை நாங்கள் இடிச்சிடுறோங்க, இந்த வீட்டை இடிக்கிறோம். யாரெல்லாம் வயிற்று வச்சுலாத இடிங்க, ஏன் இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு கட்டணும் எவ்வளோ நேரம் இடிக்கிறது? ஒரு புல்டோசர் உள்ள வந்து
புல்டோஸ் கூட வரலையா, அதாவது இச்சினே வந்து இச்சிக்கடா இடிக்கிறோம். இடி கட்டுறது கஷ்டம் தானே, உண்மையிலேயே கஷ்டம் தான். நிஜமாவே சொல்றீங்களா? நீங்களா சொல்றீங்க? அதுதாங்க பாவம் உள்ள வந்துச்சுல, மனுஷன் மாறுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு சொல்றீங்களா, நீங்க உண்மை எது, நீதி எது, உத்தமம் எது, நியாயமானது எதுன்னு செய்யறது கூட கஷ்டப்படுற ஆட்கள். இப்படிப்பட்ட ஆளை போய் கண்டாடா சரியாது சரியாது ஒழுங்காது ஒழுங்காது கரண்டாது 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 இவங்களுக்கு ரொம்ப கரண்டா இருந்தா அதான் நம்புவோம். அப்படி இருக்க முடியாதுங்க. இப்ப வர ஜனங்க கூட சரி, இயேசு வந்து ஜனங்க எப்படி பார்த்தாரு, அவர் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கும் தோய்ந்து போனவங்க சிதறப்பட்டவங்க இருந்தபடியா அவங்க மேல மனதுருவாங்க. எங்கன்னா இயேசு பாவம் செஞ்சவங்க, பாவத்துல இருந்தவங்களையும் பாவம் செய்யறவங்க கண்டிச்சுக்கிறத பார்த்துருக்கீங்களா? இது எதுக்கு நம்ம கேட்கறேன், என்ன திட்டக்கூடாதுன்னு தான் கேட்கறேன். கண்டிச்சுக்கிறத பார்த்துக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்து விபச்சாரத்தில் மாட்டிச்சு, அதை கூட நம்ம மன்னிச்சு அனுப்புறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நீ அதிக கேடாத ஒன்று உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்ய அப்படி சொல்லியே முடியல. ஏய் நீங்க செய்யக்கூடாது சரியா அப்படி கூட சொல்லல. கேடாது நீ பாவம் செஞ்சா ஆகும், சரீரத்தில் பாதிக்கப்படும், அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல. அதிக கேடானது ஒன்றும் உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்ய. இது எப்படி இருக்குது? நம்ம ஜனம் எப்படி இருக்குது? பாஸ்டர் என்ன சரியா வர மாட்டேன், சர்ச்சைக்கு வந்து தேவை வர மாட்டேன். ஏய் எதுக்கான வேணும் வந்து போய் நொனக்கா பூசின்னு வந்து என்ன போய் கரெக்டா இருந்தா எப்படாது ஒருத்தரை மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? சாயலை இழந்தவங்க நம்ம, தேவ சாயலை இழந்தவங்க. அந்த சாயலை திரும்ப கிரியேட் பண்றது தான் ஆண்டோடைய வேலையை. அந்த சாயல் மறுபடியும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வரணும். அது நம்மளுக்கே தெரியும். தெரியுமா? உள் உணர்வு சொல்றது, நீ வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. உன்னை யாரும் அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தினா தாங்க முடியுதா? அது எதுதமா காட்டுது? நீ கடவுளுடைய சாயலையும் கடவுளுடைய ரூபத்தை உண்டாக்கப்பட்ட உனக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, மகத்துவத்தை, கனத்தை, மரியாதையை கொடுக்கலன்னா நீ இருக்க மாட்ட. சரிதா? அப்போ அந்த சாயல் சீக்கிரமா சரியாவது வந்து கடவுளுடைய கையில தான் இருக்குது. ஆனா அது சீக்கிரத்துல ஆகாது. ஒழுக்கமா கரெக்டா நீதியா நேர்மையா டிவியை பார்க்காது, போனை பார்க்காது, அதான் பார்க்காது, இடம் பார்க்காதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுது. கடவுள் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு ஏசப்பா பண்ணலாமா, என்னையும் பண்ணலாமா? கடவுள் எவ்வளவு சாப்பிட்டாருன்னு தெரியுமா? நம்மளை ஹேண்டில் பண்ற விதம். இவங்கெல்லாம் பண்றாங்க தலையில போட்டு கொடுத்துங்க பாச சொல்லுவோம். சர்ச்சைக்கு போயிட்டு வந்தா பலார்னு அச்சா மாதிரி என்னதுங்க, இங்க வந்து பார்த்தா சாப்பிட்டா தடவி கொடுத்த மாதிரி இருக்குது. சர்ச்சைக்கு போன அனுபவமே இல்லை நீ ஒரு சர்ச்சையில. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை புரிந்த அளவுக்கு உங்க வீட்டுல உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க அர்த்தம் மற்றவங்களை விடுங்க, உங்களையே சில சமயத்துல நீங்களே வெறுப்பீங்க. சில சமயத்துல உங்களுக்கு உலகத்துல அர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத ஆளை அவருக்கு பிடிக்குது பத்தியா, அதுலதான் நம்மளுக்கு இயேசுவை பிடிக்கும். ஒரு சமயம் நம்மளே அருவா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மள அந்த அளவுக்கு ஜீவனை கொடுத்து நேசித்திருக்கிறாரு, அன்பு செலுத்துறாருன்னா அவருக்கு தான் தெரியும் உங்களை பத்தி, அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய மதிப்பை பத்தி, அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ நீங்க. அதனாலதான் நம்ம மனுஷனை எப்படி படைச்சாரு? அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தின்படி படைச்சாரு. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அதனாலதான் அந்த ஜனங்க வந்து அந்த அந்த மகிமைய, மனுஷன் இழந்து போன அந்த மகிமைய திரும்ப
வருத்துக்கு தான் நிறைய பேர் போராடினோம் தெரியுமா? போய் பாருங்க, போஸ்டர் வாங்க, பேனர்லாம் பேரு போட்டா பெருமை வந்து, போட்டா இன்னும் பெருமை வந்தது. என் மூஞ்சி நான் சின்னதா போட்டுக்கிற அப்படின்னா ஏன் அந்த பெருமை வருதுன்னா, பெருமை தப்பானது ஒண்ணுதான். ஆனா நம்மளுக்கான உயர்வு, நம்மளுக்கான அந்தஸ்து, நம்மளுக்கான ஸ்தானம் அதை நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த மனுஷனுக்கு கொடுத்தே ஆகணும். நிறைய பேருக்கு அது புரியுது இல்லைங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவருக்கு புரிய வச்சுக்கிறாங்க. நீங்க உங்க கையில ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களை மதியும். பிச்சைக்காரன் கூட தூக்கி போட்டா எடுக்க மாட்டான். அவனே கௌரவம் பார்க்கறானா, அது என்ன தெரியுதுன்னா, என்ன நான் பார்க்கும்போது நீ என்னோட சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க, அது தெரியுறாங்க. நம்ம என்ன பார்க்கறோம்? பிச்சை எடுக்கிறவங்க இவ்வளோ நெருக்குனா அப்படிதானே பார்க்கறோம். அது இல்லை விஷயம். யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, சின்ன பசங்க இருந்தாலும் சரி, ஒரு கனத்தை மரியாதை கொடுக்கும்போது அவங்க அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். தேடுங்க, எதை எல்லாத்தையும் தட்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமோ தட்டுங்க. அப்புறம் என்ன? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள். வரிசையா பார்க்கணும்னா கேளு, தேடு, தட்டு. புரியுதுங்களா? வாழ்க்கையில நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. கடவுள் உங்க கூட இருக்கிறார். எப்பவுமே பாருங்க, நம்மளுடைய விசுவாசம் தான் தேவன் என்ன பண்ணணும்னா நம்ம கூட இன்னைக்கு நம்ம அவருடைய வார்த்தையில நின்னாலே போதும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புறியோ, எந்த அளவுக்கு வார்த்தைக்கான மரியாதை கொடுக்குறியோ, அந்த அளவுக்கு தேவனை நீ கனப்படுத்துகிறார். இந்த சமயங்கள்ல நம்மளுக்கே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சுபாவம். அதுதான் பாவத்தினுடைய மோசமான தன்மை. நம்ம பாவம்ன்ற பார்த்தீங்களா, பாவத்தினுடைய கொடூரம் என்ன தெரியுமா? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகிட்டு அதுல இருந்து மீண்டு வராத அளவுக்கு நம்மள என்ன பண்ணோம்? இழுக்கும். இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, பாவத்தை செஞ்சு, அது குடியா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேற எதனா என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கு. பாவத்தின் வகைகள்லாம் நிறைய இருக்கு. இதுல போய் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? மாட்டிட்டு முழிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது. அதனால தான் பவுல் சொன்னாரு, நான் செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாம செய்ய விரும்பாத தீமையை செய்யறேன், ஆனா நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற பாவமே செய்ய வைக்குதுன்ற. அப்போ பாவத்தினுடைய மோசமான தன்மையை பாருங்க. இப்ப சாதாரணமா என் பிள்ளைய அடங்கவே மாட்டான், இது ஐயோ மோசமா இருக்குதான். நல்லாவே உள்ள அந்த தன்மையை புரிஞ்சிக்காம, அதுக்குள்ள இருக்கிற அந்த இதை புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்றோம்னா, எடுத்தோடனே ஜட்ஜ் பண்றோம். கடவுள் பார்க்குற பார்வையில பாருங்க. அதனால தான் கண்ணு திறந்தால்தான் ஒரு இடத்துல பார்க்க வேண்டிய விதத்துல நம்ம பார்ப்போம், மன்னிக்க வேண்டிய விதத்துல மன்னிப்போம், அவங்க கூட பேச வேண்டிய விதத்துல பேசுவோம். நீங்க பாட்டுன்னு வாழம் தெரியாம, காலம் தெரியாம, தலையம் தெரியாம, வாழம் தெரியாம மாறவே மாட்டோம். அதனால தான் பிரச்சனையே வருது. பாவம் என்னன்னு தெரியல, பாவத்தினுடைய மோசம் தெரியல, பிசாசனுடைய அந்த வஞ்சனை தெரியல. இதெல்லாம் தெரியாம போய் ஜட்ஜ் பண்ணின்னு சண்டை போட்டுன்னு ஏன் நிம்மதி கெடுது, சமாதானம் கெடுது, அந்த இடத்துல சாந்தியும் கெடுது, அமைதி அமைதி கெடுது, எல்லாமே கெடுது. ஏன் கெடுதுன்னா, தெரியலையே, ஏன் வாழ்க்கை வாழ்றது தெரியலையே, கடவுள் தெரியலையே, எது ஆமா, அதனால தான் அப்படி கிடக்குது. ஏன் வாழ்க்கை ஒரே சண்டையா இருக்குது, மண்டைக்கு இங்க ரத்தம் ஊத்துது, ஏன் ஏன் டேஷன் கையமா இருக்கிற, கோர்ட்டு கையமா இருக்கிற, எப்ப பாரு நான் பார்த்தேன் பார்த்தாலும் ஐயோ அதுவோ அப்படின்னு ஒதுங்கி ஓடுறாங்க. ஏன் புரியலம்மா, புரியல, பாவம் புரியல, கடவுள் புரிஞ்சிங்கன்னா. இப்ப நான் பேசுறது எவ்வளவு வேலையான விஷயம் தெரியுமா?
இதெல்லாம் ஒரு வாரமா ஓடிங்க இந்த விஷயம் என் மண்டையில. அது பிரசங்கமா வருது. தேடுங்க, விடாப்பிடியா தேடினே உங்களுக்கான நன்மை கிடைக்கும். தட்டுங்க, கிடைக்கிற வரைக்கும் தட்டினா கண்டிப்பா கிடைக்கும். அப்பொழுது அப்பொழுதுன்னு சொன்னாரு. ஏன் அப்பொழுது அப்பொழுதுன்னா கண்டிப்பா உண்டாகும். அப்பொழுதுன்னா என்ன அது உள்ள இருக்குதான். இப்போ இந்த பாக்ஸை தர அது உள்ள என்ன இருக்குது? கிடைக்க வேண்டியதுலாம் அது உள்ள இருக்குது. அப்பொழுது கிடைக்கும். ஆமென். ஜெபம் பண்ணலாம். Worship God. Praise you, Lord. Praise you, Jesus. முதல் நாள் Praise you, Jesus.